Today we are going to discuss about operators in PHP. சரியா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஹெச்பியில் யூஸ் பண்ண டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா 13 டைப்ஸை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது 13 டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் நம்ம 8 டைப்ஸ் ஓகேவா 8 வகைகள் மட்டும் நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் ப்ளஸ் எக்ஸாம்பிளோட பார்த்தோம் சரியா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம லெசனோட இந்த 4th லெசனோடைய ஃபைனல் டாபிக், லாஸ்ட் டாப்பிக்கு இன்னையோட நமக்கு வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸோட இந்த 4th சாப்டர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுதுப்பா சரியா. ஸோ பார்த்தோன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா செயற்குறிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு அதுக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரேட்டர் இஸ் எ சிம்பிள் விச் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் நீ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக கால்குலேட்டரில் கால்குலேஷன் போடுறோம், கம்ப்யூட்டரில் போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோமா இல்லையா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராமிங் அந்த கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த HTML கோடிங் இருந்தாலும் சரி PHP கோடிங் இருந்தாலும் சரி அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலாக பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தட் மீன்ஸ் அரித்மெட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி டிவிஷனு அந்த மாதிரி அந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம். ப்ளஸ் என்னென்னா லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் நாட் அப்படிங்கிற 3 பேசிக் வந்துட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டம்குள்ளே நம்ம பண்ணுற அந்த மாதிரி அதை கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியா. அது வந்து சிஸ்டம் நம்ம பண்ணுற அந்த மாதிரி வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை ரெண்டையும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு குறியீடே ஒரு சிம்பிள் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் என்ன அப்படின்னா செயற்குறி என்பது நிரலாக்க மொழிகளில் கணித மற்றும் தர்க்க செயற்பாடுகளை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடு ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா என்னென்னா கணித அப்படின்னு சொல்கிறாங்க, லாஜிக்கல் அப்படின்னா வந்துட்டுன்னா தர்க்க செயற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழில் நிரலாக்க மொழி. அப்போ நிரலாக்க மொழிகளை பயன்படுத்துகிற வந்துட்டு என்னது அந்த மேத்தமெட்டிக்கல் அந்த கணித மற்றும் தர்க்க செயற்பாடு செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு குறியீடு தான் என்னன்னா உங்களுக்கு செயற்குறி அப்படின்னு சொல்கிறோம். சில பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எத்தனை 6 டைப்ஸ் ஆஃப் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது சரி, 6 வகையான செயற்குறிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸு. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கணித செயற்குறிகள், மதிப்பிறுத்து செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், மிகுப்பு மற்றும் குறைப்பு செயற்குறிகள், தருக்க செயற்குறிகள் மற்றும் உரை செயற்குறிகள். ஸோ 6 வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றொன்னா நம்ம வந்துட்டு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம்பா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்க்க போகலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா கணித செயற்குறிகள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், தி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP பர்ஃபார்ம் ஜென்ரல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் சச்சஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து சொல்லவே தேவையில்லை, நம்ம வந்து 11th வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, PHPயில் என்ன பண்ணுது, அது எதுக்காக அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஜென்ரல் நம்ம பேசிக்காக பண்ணுறது ஒரு அடிஷன் ஒரு கால்குலேஷன் பண்ணால் நம்ம வந்து பேசிக்காக என்ன இருக்கும், கண்டிப்பாக அடிஷன் இருக்கும் இல்லை சப்ராக்ஷன், இது 2 கண்டிப்பாக இருக்கும். அல்லது நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இந்த 4 வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு என்ன பேசிக்ஸாக இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஓகேவா. நான் மேக்ஸ் அப்படினாலும் சரி எதுனாலும் சரி நம்ம வந்துட்டு ரியல் வேர்ல்டில் எதுவாக இருந்தாலும் இந்த 4 நமக்கு தேவை, அதான் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸில் இருக்குன்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ அடிஷனு சரியா ப்ளஸ், அடிஷன்னா ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷனாக மைனஸு, மல்டிப்ளிகேஷன்னா ஸ்டாரு அண்ட் டிவிஷன்னா ஓகே என்ன பண்ணாமல் ஸ்லாஷ் கொடுப்போம் ஓகேவா. ஸோ இதில் நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க, மாடுலஸ் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா PHPயில் உள்ள கணித செயற்குறிகள் பொதுவான கணித செயற்பாடுகளான கூட்டல் ஓகேவா. ஸோ அடிஷன்னா கூட்டல், சப்ராக்ஷன்னா வந்து என்ன சொல்லுவோம்னா கழித்தல், அண்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பெருக்கல், டிவிஷன் அப்படின்னா வகுத்தல். ஸோ இந்த செயலெல்லாம் செய்யறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிற ஒரு அடிப்படையான ஒரு செயற்குறி தான் என்னென்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு டேபிளர் காலம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டரோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதோடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதனோட நேம் கொடுத்துருக்காங்க, பர்பஸு சரியா. பர்பஸ் அப்படின்னா செயல்பாடுன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது அடிஷன். ஸோ ப்ளஸ்ன்னு அதோடைய வந்துட்டு நேம், அதோட இந்த ஆப்ரேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம்ஸ் ப்ராசஸாக ஆடிங் நம்பர்ஸ். ஒரு நம்பர் இருக்கே ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 10 அப்படின்னா உனக்கு என்ன பண்ணும், அதை 2 நம்பர் ஆட் பண்ணும். அந்த ப்ளஸ்ங்கிறது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு எனது அடிஷன் ஆப்ரேட்டர் அந்த சிம்பிள். அப்போ 5 + 10 இப்போ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு 15 அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்கும். அப்போ ஆடு இது வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது வந்துட்டு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன், திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம்ஸ் ப்ராசஸாக சப்ராக்டிங் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் 10 - 2 அப்படின்னா உங்களுக்கு அப்போ என்ன பண்ணும் 10லேருந்து 2
மைனஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன். திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம்ஸ் ஏ ப்ராசஸாக மல்டிப்ளையிங் நம்பர்ஸே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிவிஷன். ஸோ திஸ் ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம்ஸே ப்ராசஸாக டிவைடிங் நம்பர்ஸே. அப்போ நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4/2 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும், உங்களுக்கு 4/2னா இப்போ 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம், அப்போ ஆன்சர் 2 வரணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்டான ஆப்ரேட்டர்ஸு. ஸோ மாடல்ஸ் அப்படின்னா வகு மீதி. அப்போ என்ன பண்ணுவோம்னா நார்மல் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4/2 அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு 2 அப்படிங்கிறது வரும். ஸோ 2 × 2 வந்து 4. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிமைண்டர் ஏதாவது இருக்கா, ரிமைண்டர் கிடையாது. ஓகேவா, நம்ம அந்த 2 இப்போ 2 × 2 வந்து 4. அப்போ வந்துட்டு 2 அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கோஷன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஈவு மீதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா. அப்போ ஒரு நம்பரை வகுக்கும் போது நமக்கு ஈவு வருது பார்த்தீங்களா, அந்த ஈவை எழுதுறது பார்த்தீங்கன்னா அந்த கோஷன்ட் எழுதுறது பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பார்த்தீங்கன்னா மீதி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ரிமைண்டர் என்ன இருக்குது, எதுவுமே கிடையாது, 0. ஸோ 2 × 2 வந்து 4. இப்போ ரிமைண்டர் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ 0 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா நம்ம மாடுலஸே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கோஷன்ட் எடுத்து எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டிவிஷனு, உங்களுக்கு ரிமைண்டர் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு மாடுலஸே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 3/2 இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3/2 3 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 2 என்ன பண்ணுவோம் 1 × 2 வந்து 2 வரும் சரியா. ஆனால் நமக்கு 3 இருக்குது. அப்போ 1 × 2 2 போட்டு ரிமைண்டர் என்ன பண்ணணும் 1ன்னு போடுவோம். அப்போ 1.1 அப்படின்ட்டு நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் அந்த 1 அப்படி ரிமைண்டர் வந்து 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1 × 2 2. அப்போ நம்ம 3 இருக்குது, அப்போ ரிமைண்டர் 1. அப்போ அந்த 1ங்கிற அந்த ரிமைண்டர் தான் வந்துட்டு உங்களுக்குன்னா மாடுலஸே. புரிஞ்சுதா. இப்போ பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது செப்பரேட் பர்ஃபார்ம்ஸே ப்ராசஸாக ஃபைண்டிங் ரிமைண்டர் இன் டிவிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது அதில் வர ரிமைண்டருக்கு அந்த நம்ம ரிமைண்டரை ஃபைண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த ரிமைண்டர் தான் வந்துட்டு உங்களுக்கு மாடுலஸே அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. தமிழை பாருங்கள், 2 எண்களின் வகுத்தலின் போது வகுமீதியை கண்டுபிடிக்கும் செயலை செய்கிறது. வகுமீதி அப்படின்னா நம்ம வகுக்கும் போது வர மீதி. ஈவை எழுதணும் அப்படின்னா கோஷன்ட்டு சரியா, மீதி எழுதணும் அப்படின்னா அந்த ரிமைண்டரு, அந்த என்னென்னா கோஷன்ட்டுங்கிறது டிவிஷனு, அது ரிமைண்டர் அப்படிங்கிறது மாடுலஸே. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு மதிப்பிடுத்து செயற்குறி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு வேல்யூக்கு நம்ம ஒரு வேல்யூ இப்போ A = 5 அப்படின்னா ஏங்கிறது வந்து நம்ம என்னென்னா உங்களுக்கு வேரியபிள் சொல்லுவோம், 5 அப்படிங்கிறது வந்து வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோமா, அது எதை வச்சு அசைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல்ட்டு. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அதை ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிற பாருங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பர்ஃபார்ம் வித் நியூமரிக் வேல்யூஸ் டு ஸ்டோர். அப்போ என்னன்னா இந்த பர்ஃபார்ம் வித் நியூமரிக் வேல்யூஸ் டு ஸ்டோர் வேல்யூ டு ஏ வேரியபிள். அப்போ வேரியபிளுக்குள்ள வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேல்யூ இருக்குது, அதை வந்து கொண்டு போயிட்டு அந்த வேரியபிளுக்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம அசைன் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. தி டிஃபால்ட் அசைன் ரொம்ப 1 மார்க் பாருங்கப்பா, இம்பார்ட்டண்டாக 1 மார்க்கு. ஸோ தி டிஃபால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவலே. ஸோ வெறுமனா ஒரே ஒரு ஈக்குவல் போட்டால் மட்டும் தான் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்படின்னா டைப்ஸ்லாம் வரும், நம்ம அதில் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் செய்யக்கூடாது. அப்போ டிஃபால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஈக்குவல் டு சிம்பலே. ஓகேவா. திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் தி லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஸ்ட் டு ரைட் சைடு வேரியபிள். ஸோ ஒன்றும் கிடையாது, லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிளுக்கு ரைட் சைடு இருக்கிற வேல்யூவை அசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A = 5. A = 5 அப்படிங்கும்போது இது வந்து ஏங்கிறது வந்துட்டு லெஃப்ட் சைடு சரியா, 5 அப்படிங்கிறது ரைட் சைடு. அப்போ ரைட் சைடு இருக்கிற அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணால் லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிள் ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது இல்லையா. ஸோ என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ஈக்குவல் அப்படிங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. டேபிளில் பாருங்கள், அசைன்மெண்ட்டு சிமிலர் டு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா x = y. ஸோ x = y அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆஃப் இந்த ஆப்ரேட்டரோட நேம் இங்கே கொடுக்கல. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்ரேட்டரை x = y எழுதினாலும் ஒன்று தான், இது வந்து இப்படி தான். ஸோ இப்படி தான் எழுத முடியும், x = y x = y தான் எழுத முடியும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஆப்ரேட்டருக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் தி லெஃப்ட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூ ஆஃப். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ஆப்ரண்ட் சரியா, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்துட்டு ஆப்ரண்ட், ரைட் சைடு இருக்கிற வேரியபிள் அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா நமக்கு இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம், நம்ம ரைட் சைடு சொல்லுவோம், அங்கே வந்து லெஃப்ட் சைடு சொல்கிறாங்க பாருங்கள். தி ஆப்ரேட்டர் செட்ஸ் தி லெஃப்ட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு ரைட் சைடு வேரியபிள். ஸோ ரைட் சைடு வேரியபிள் அப்படிங்கும்போது இங்கே என்னென்னா நமக்கு பார்க்கும்போது நீங்கள் ஸோ இங்கே பார்க்கும்போது என்னென்னா இது லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது வேரியபிள், ரைட் சைடு அப்படிங்கிறது வேல்யூ. ஸோ இதை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வரும் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டர் வேல்யூ. ஓகேவா. ஸோ ஆப்ரண்ட் அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம வேரியபிள்னால ஒன்றுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. ஆப்ரண்ட் அப்படின்னா ரெண்டு பக்கம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே வந்துட்டு ஆப்ரண்ட் அப்படிங்கிறதால நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்னா x = y அப்படிங்கிறது நம்ம என்னென்னா x = y வந்துட்டு எழுதலாம், வேற மாதிரி நம்ம மாற்றி எழுத மாட்டோம் சரியா.
நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்க எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எழுதினாலும் ஒன்று தான், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதினாலும் ரெண்டுமே வந்து சிமிலர் தான். சரியா, எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா அடிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா 4 + 5 சரியா, 4 + 5னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா உங்களுக்கு 9 அப்படின்னு வரும். ஸோ நார்மலாக வந்துட்டு அடிஷன் தான். ஸோ இந்த மாதிரி இது பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். சரி, நம்ம ஆல்ரெடி 11th நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சப்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் பர்பஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் டிவிஷன் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவிஷன் ஒய். ஸோ இது வந்து டிவிஷன் பர்பஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் மாடலஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடலஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ என்ன பர்பஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கம்பாரிசன் ஆப்ரேட்டர். கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒப்பிட்டு செயற்குறி. ஸோ இது என்ன அப்படின்னா கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பர்ஃபார்ம் an action to compare two values. அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்பாரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். தீஸ் வேல்யூஸ் மே கண்டெயின் இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி வேல்யூஸ் வந்துட்டு இதுக்கிட்ட இருக்கும் அப்படின்னா இன்டீஜர், அப்போ ஹோல் நம்பர், அப்போ நம்பர்ஸாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. ஸோ ஸ்ட்ரிங்னா வந்து நம்ம என்ன லெட்டர்ஸாகவும் இருக்கலாம். சரி, ஸ்ட்ரிங்னா வந்து நம்ம கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எழுத்துக்களின் தொகுப்பு தான் வந்து நம்ம என்னென்னா சரம் அல்லது நம்ம வந்து உரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் சொல்லுவோம். இது வந்து ஒரு நம்பராக இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். நம்பர்னா நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்துட்டு லெட்டர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பட் டேபிள் காலம் போட்டிருக்காங்க பாருங்க. சிம்பிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டரோட நேம், சிம்பிள், ஆப்ரேட்டர் நேம். சரி, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஏன் அங்கே நேம் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு என்னன்னா வெறும் ஈக்குவல் சிம்பிள் மட்டும்தான். சரியா, ஸோ ஈக்குவல் அப்படின்னா அசைன்மெண்ட் அதாவது ஏன்னா நம்ம வந்து இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மதிப்பிடுத்து சேர்க்கிறேன் மட்டும் தான் சொல்லுவோம். அது வந்துட்டு அதுக்கு வேறு நேம்லாம் எதுவே சொல்ல மாட்டோம் இல்லையா. சரி, அதுக்கு வந்து ஈக்குவலான வந்துட்டு என்னென்னா நம்ம மாற்றி எழுதுறது மட்டும் நம்ம சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபைனல் முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர் அதனுடைய நேமு, ஸோ அதனுடைய சிம்பிள் எப்படி இருக்கோ ஆப்ரேட்டரோடைய அந்த ஆப்ரேட்டரோடைய நேமு. சரி, அங்கே வந்து என்ன டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு செட்டு. சரி, நம்ம வந்துட்டு நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைட் பண்ணி இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி கொடுத்துருக்காங்க. 2 காலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிள் அதனோட நேமு, இந்த பக்கம் சிம்பிள் ஆப்ரேட்டர் நேம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள் அப்படின்னா ஈக்குவல் டு. சரியா, ஈக்குவல் டு. ஸோ நம்ம பாருங்க அசைன்மெண்ட் இங்கே வந்து ஈக்குவல் இருக்கிறனால நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இது எடுத்துக்க கூடாது. ஒரே ஒரு ஈக்குவல் சிம்பிள் வந்தால் அது மட்டும் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ டபுள் ஈக்குவல் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இதுக்கு பேர் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா கம்பாரிசன். சரியா, ஒப்பிட்டு சேர்க்கறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க டபுள் ஈக்குவல் அப்படின்னா அது ஈக்குவல் தான் சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு என்னது ஆனால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் 3 ஈக்குவல்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஈக்குவல். ஸோ இதுக்கு பேர் இதுக்கும் நாட் ஈக்குவல் தான், இதுவும் நாட் ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நாட் ஐடென்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான் உங்களுக்கு தெரியும், greater than less than greater than or equal to less than or equal to. சரியா, ஸோ இது வந்துட்டு நம்ம என்னன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் டாஸ்க் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் வேரியபிள்ஸ் வேல்யூ. ஸோ இன்க்ரீசிங்னா இன்க்ரீஸ் வேல்யூ வந்துட்டு ஒரு வேரியபிளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுல டிக்ரீஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் a = 5 இருக்குது. சரியா, ஏவோட வேல்யூ வந்து 5. ஸோ அதை நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம் டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணது வந்துட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது, ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது, போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து தமிழ்னா மிகுப்பு மற்றும் குறைப்பு செயற்குறின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மாறியோட மதிப்பை வந்துட்டு என்ன பண்ணலாம், மிகுப்பு அப்படின்னா அதிகப்படுத்தலாம், குறைப்போட குறைக்கவும் செய்யலாம். சரியா, ஸோ 2 வகை இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க, திஸ் ஆப்ரேட்டர் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டியூரிங் ஐட்ரேஷன்ஸ் இன் தி ப்ரோக்ராம். அப்போ ஐட்ரேஷன்னா வந்துட்டு நம்ம திருப்பி ஒரு வேலையை செய்யணும், அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இது கொடுத்துட்டோம், இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதில் பாருங்கள் டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ரேட்டர் நேம், டிஸ்கிரிப்ஷனோட யூசர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் முன்னாடி $+$x கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ $+$x ஃபார் எக்ஸாம்பிள் $x வேல்யூ வந்துட்டு இப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. $x வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4. சரியா, அப்போ 4++ன்னு போடலாம், ++4ன்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ++4ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா முன்னாடி ++ போட்டிங்கன்னா அதுக்கு பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்க்ரிமெண்ட்ஸ் $x வேல்யூ பை 1 தென் ரிட்டர்ன்ஸ் $x. அப்போ முன்னாடி நீங்கள் ++ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் ++ போட்டிங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வேல்யூவோட ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 4னா 5, 5னா 6. ஓகேவா, அப்போ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ முன்னாடி ++ போட்டுருச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உடனே உங்களுக்கு வந்துட்டு 5
5ஆக மாறிடும் சரியா. இல்லை போடலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ++4 அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 5 அப்படின்னு வரும் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே பாருங்கள் 4++ அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டே. அப்போ அதுக்கு பின்னாடி ++ போட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டே, முன்னாடி ++ போட்டிங்கன்னா அது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டே. ஸோ அது என்ன பண்ணால் ரிட்டர்ன்ஸ் $x வேல்யூ தென் இன்க்ரிமெண்ட்ஸ் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். புரிஞ்சுதா. அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா உடனே வந்துட்டு என்ன எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 4++ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 4 வரும். ++4 அப்படின்னா உங்களுக்கு 5 வரும். புரிஞ்சுதா. அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட்டே, குறைப்பும் அப்படிதான். முன்னாடி மைனஸ் போட்டிங்க அப்படின்னா உடனே வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே குறைஞ்சிரும், பின்னாடி மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் அப்படின்னா 5 வரும்பா, -5 அப்படின்னா 4. புரிஞ்சுதா. இது சிம்பிளான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா தர்க்க செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரினா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நிபந்தனை கூற்றுகள். ஸோ நிபந்தனை கூற்றுகள் வந்து நம்ம வந்துட்டு இணைக்கிறதுக்காக அதை கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அதனோட எக்ஸாம்பிளோட ப்ளஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் என்னென்னா அண்டு. ஸோ என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3 பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லணும். லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இது ஒன்று மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு. ஸோ இதோட பேர் என்னென்னா அண்டுன்னு சொல்லுவோம். என்னோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் $x அண்டு $x. ஸோ அப்படின்னா என்னென்னா ட்ரூ இஃப் போத் $x அண்ட் $y ஆர் ட்ரூ. இது என்னென்னா அண்டு அப்படின்னா வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது 0 × 0னா 0, 0 × 1னா 0, 1 × 0 அப்படின்னா 0. ஸோ எப்போ வந்து ரெண்டுமே வந்து ட்ரூ. ஸோ நம்ம ட்ரூ அப்படின்னா உண்மைன்னு சொல்லுவோம், ஃபால்ஸ்னால் பொய்ன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரூனா வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. ஸோ அப்போ இப்போ 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4. ஸோ பேசிக்ஸாக பார்த்தா 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு 0 0 0 0 0 1 1 0 1 1 சரியா. ஸோ லாஜிக்கல் அண்டு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டுமே எப்போ வந்துட்டு ட்ரூவாக இருக்குதோ, ரெண்டுமே 1 1 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ட்ரூவாக வரும், 1ஆ வரும். ஸோ இது ரெண்டில் எது உங்களுக்கு வந்துட்டு 0வாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு 0வாக தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க சரியா. இங்கே பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா 0 0 × 0னா 0, 0 × 1னாலும் 0, 1 × 0னாலும் 0. அப்போ எப்போ 1 எப்போ போத்தா ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு 1ஆ இருக்கோ, ரெண்டோட வேல்யூ வந்துட்டு 1ஆ இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ வரும். அதே ஃபால்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர். ஸோ லாஜிக்கல் ஆர் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே இன்ட்டு போடுறது போல என்ன பண்ணணும் ப்ளஸ் போடுவோம். அப்போ கூட்டல். அப்போ இதில் பாருங்கள் 0 + 0னா 0, 0 + 1னா 1, 1 + 0னா 1, 1 + 1னா 1. இங்கே என்ன அப்படின்னா எப்போ வந்துட்டு ரெண்டுமே உங்களுக்கு 0வாக இருக்கோ அப்போ மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸாக வரும். அதர்வைஸ் உங்களுக்கு என்ன வரும் ட்ரூவாக வரும். கொடுத்துருக்காங்களா ட்ரூ இஃப் எய்தர் $x ஆர் $y இஸ் ட்ரூ. அப்போ எய்தர் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக வரும். எப்போ வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸாக இருக்கும் அப்போ மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டு ஃபால்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாட்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ 1னா 0, 0னா 1 அப்படியே வந்து இன்வெர்ஸ் அப்படியே வந்து எதிர்மறையாக எடுத்துக்கும் சரியா. ஸோ எக்ஸ்ஆர் அப்படின்னா என்னென்னா $x $y. ட்ரூ இஃப் எய்தர் $x ஆர் $y இஸ் ட்ரூ பட் நாட் போத் ஆர் ட்ரூ. அதாவது ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரூவாக இருக்கும், அது ரெண்டுமே வந்து என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது ட்ரூவாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னவா இருக்கணும், ரெண்டுமே வந்துட்டு இது 2 மட்டும் எடுத்துப்போம் சரியா. ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரூவாக இருக்கணும், ரெண்டுமே ட்ரூவாக இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒப்பீட்டு செயற்குறியில் இருக்கிற அந்த வகைகள் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்காங்க, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக இருக்கிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். என்னென்னா ஒரே செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் சச்சஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்னா கன்கார்டினேஷன் அண்ட் கன்கார்டினேஷன் அசைன்மெண்ட். ஸோ கன்கார்டினேஷன் அப்படின்னா சேர்த்தல், இணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். கன்கார்டினேஷன் அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கே தமிழ் என்ன சொல்லலாம் இணைப்பு மதிப்பிருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்கார்டினேஷனா இணைத்தல், இதில் பார்த்தீங்கன்னா இணைப்பு மதிப்பிருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பிட் சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா.
சில பாருங்க என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டே 2 ஆப்ரேட்டர் தான். ஸோ கன்கார்டேஷனுக்கு வந்துட்டு என்ன சிம்பிள் அப்படின்னா டாட்டு, கன்கார்டேஷன் அசைன்மெண்ட் அப்படின்னா டாட் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க. கன்கார்டேஷன் அப்படின்னா இங்கே என்னென்னா நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கே. ஸோ லெட்டர்ஸ் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ, வெல்கம், சரியா, ஹாய், அந்த ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் நான் வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ண ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு எடுத்து பண்ண நான் என்னென்னா கம்பைன் கன்கார்டேட் சேர்க்க போகிறேன். ஸோ 2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டாலர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாயின் இருக்குது, டாலர் ஒயில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூன்னு இருக்குது. இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சேர்க்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது ஆப்ரேட்டருக்கு பேர் தான் என்னென்னா இந்த டாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். ஸோ என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட், இது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டையும் செகண்ட் டெக்ஸ்ட்டையும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ எப்படி உங்களுக்கு அவுட்புட் இருக்கும் அப்படின்னா, இப்போ டாலர் இஸ் ஈக்குவல் டு ஹாய், டாலர் ஒய் ஈக்குவல் டு ஹவ் ஆர் யூ. அப்போ டாலர் இசட் ஈக்குவல் டு டாலர் எக்ஸ் டாட் டாலர் ஒய் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஹாய் ஹவ் ஆர் யூன்ட்டு சேர்த்து வரும். அவ்வளோதான்பா, சரியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்கார்டேஷன் அசைன்மெண்ட் அப்படின்னு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ டாலர் எக்ஸு டாட் ஈக்குவல் டு டாலர் டெக்ஸ்ட் டூ, தட் மீன்ஸ் டாலர் எக்ஸு டாட் ஈக்குவல் டு டாலர் ஒய்ஏ அப்படின்னா அப்பன்ஸு. ஸோ அப்பன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்படின்னா ரெண்டாவது ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி சேர்க்க போகிறோம். அதாவது டெக்ஸ்ட் 2 வந்துட்டு டெக்ஸ்ட் 1க்கு பின்னாடி சேர்க்க போகிறோம். இப்போ அப்படியே வந்துட்டு கண்டினியூஸாக வந்துடும், சரியா. ஸோ அங்கே வந்து என்னென்னா ரெண்டே வந்துட்டு சேர்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு டாலர் டெக்ஸ்ட் 2க்கு, ஓகேவா, டாலர் டெக்ஸ்ட் 2 வந்துட்டு டெக்ஸ்ட் 1க்கு முன்னாடி அப்படியே கண்டினியூஸாக அப்படியே வரும், சரியா. ஸோ அதான் என்னென்னா உங்களுக்கு கன்கார்டேஷன் அசைன்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையும் வந்துட்டு என்ன ஒன்றா சேர்க்க போகிறாங்க, வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். இங்கே வந்து ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம அதாவது பின்னாடி ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பின்னாடி நம்ம இது பண்ண போகிறோம், சரியா. டெக்ஸ்ட் 2க்கு முன்னாடி நம்ம கொடுக்க போகிறோம், இவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வகையான 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து பிரீஃபாக வித் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். அவ்வளோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், நினைவில் கொள்கை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் கிளாஸரி வந்து ரொம்ப பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மார்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு என்ன ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். டெஸ்ட் வைக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு என்னாகனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவாப்பா. ஸோ நோட்ஸ் வந்து கிளாஸ் நல்லா லெசன் மட்டும் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸை சென்ட் பண்ணிட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அன்னன்னைக்கு எடுத்துறதா அன்னன்னைக்கு படிச்சிருங்கப்பா, அதுதான் உங்களுக்கு நல்லது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம 5th லெசன் நம்ம பார்க்க போகிறோம். 4 லெசன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 4 சாப்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேவா. நல்லா வந்து லெசனை வந்துட்டு நல்லா ரீகால் பண்ணுங்க. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான லெசனு. இந்த லெசனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 ஹவரில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், சரி. நீங்கள் எடுத்து நீ சின்சியராக படிச்சுனா 1 ஹவர் படிக்கிற அந்த லெசன் 1 ஹவர் படிக்க எடுத்துட்டா உனக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா படிங்க. படிச்சுட்டு வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கப்பா, ஓகேவா. ஸோ டிமனி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம புதுசாக 5th சாப்டர் பார்க்கலாம். இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.